வணக்கம். டெட்ல கேட்ட இம்பார்ட்டன்டான தமிழ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோங்க. பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கருங்கடலும் கலைக்கடலும் என்னும் தலைப்பில் பயண இலக்கிய நூலை எழுதியவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, தி ஜானகிராமன். இவர் ரோம், செக்கோஸ்லோவாக்கியா சென்ற அனுபவங்களை கருங்கடலும் கலைக்கடலும் அப்படின்ற தலைப்பில் 1974 நூலாக வெளியிட்டிருக்காரு. ஓகேங்களா? இன்னொரு புக்குன்னு பார்த்துங்க அப்படின்னாக்கா காவிரி கரை வழியான பயணத்தை நடந்தாய் வாலி காவேரி என்னும் தலைப்பில் நூலாக வெளியிட்டுள்ளார். நெக்ஸ்ட்டு, ஆடுகொடி வளர்தமிழ். ஆடுகொடி வளர்தமிழ் இரண்டும் வினைத்தொகைகள் ஆகும். கூற்று 2 வினைத்தொகையை காலம் கறந்த பெயரெச்சம் என்பர். கூற்றும் 1ம் சரி, கூற்றும் 2ம் சரி. ஸோ ஆன்சர் என்னது? கூற்று 1 சரி, கூற்று 2 சரி. ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டிங்களா? இப்போ வினைத்தொகை அப்படின்னு பார்த்தங்க அப்படின்னாக்கா 3 காலத்தையும் காட்டும். இப்போ ஆடுகுடின்னு எடுத்துக்கணுங்க அப்படின்னாக்க இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு 3 காலத்தையும் காட்டும் பாருங்க. ஆடுகொடி, ஆடுகின்ற கொடி, ஆடும் கொடி, வளர்தமிழ், வளர்ந்த தமிழ், வளர்கின்ற தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு 3 காலத்தையும் காட்டுச்சு அப்படின்னாக்கா அது வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு, உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலையின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி, கூவல். நெக்ஸ்ட்டு, ஊருணி அப்படின்னாக்கா குடிக்கக்கூடிய தண்ணியை தான் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னாக்கா ஊருணி அப்படின்னு சொல்லுவாங்க. கேணி அப்படின்னாக்கா கிணறு. நெக்ஸ்ட்டு, உயிர்த்தொடர் குற்றியலுகரத்தை குறிக்கும் சொல்லை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, முரடு காலை ஈக்குவல் டு முரட்டுக்காலை அப்படின்னு சொல்கிறாங்களா? ரீசன் பார்க்கலாங்களா? இப்போ உயிர்த்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு பார்த்தங்க அப்படின்னாக்க குற்றியலுகரம் 6 வகைப்படும். நெடில் தொடர் குற்றியலுகரம், ஆயுதத்தொடர் குற்றியலுகரம், வன்தொடர் குற்றியலுகரம், மென்தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம், உயிர்த்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லிட்டு குற்றியலுகரம் 6 வகைப்படும். இப்போ உயிர்த்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு பார்த்தங்க அப்படின்னாக்க அரசு, இந்த இறுதி எழுத்து, அந்த எழுத்தோட அந்த சொல்லோட இறுதி எழுத்து குசுடு துபுரில் முடியணும். குசுடு துபுரில் முடிஞ்சு அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து என்னவா இருக்கணும் அப்படின்னாக்கா ஒரு உயிரெழுத்தாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அது உயிர்த்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ராங்கிறது ஒரு உயிரெழுத்து, அதனால் அது உயிர்த்தொடர் குற்றியலுகரம். இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க? முரடுன்னு கொடுத்துருக்காங்களா? முரடு. டூங்கிறது குசுடு துபுரில் முடியுது, அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து என்னது? ரான்ற எழுத்து ஒரு உயிர் எழுத்து, அதனால் உயிர்த்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பி ஆப்ஷன் பாருங்கள். வீடுன்னு இருக்கா, இறுதி எழுத்து குசுடு துபுரில் முடியுது, அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து நெடில் எழுத்தாக இருக்குது. தனில் நெடில் எழுத்தாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அது நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆப்ஷன் பி என்னது? நெடில் தொடர் குற்றியலுகரம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ஆப்ஷன் சியில் உப்புன்னு இருக்குங்களா? பூ அப்படிங்கிறது குசுடு துபுரில் முடியுது, அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து வல்லின எழுத்தாக இருக்குது. இப்புங்கிறது என்ன எழுத்துன்னு பார்த்தோங்க அப்படின்னாக்கா ஒரு வல்லின எழுத்து. அப்போ அது என்ன தொடர் குற்றியலுகரம்? வன்தொடர் குற்றியலுகரம். நெக்ஸ்ட்டு, நாடு அப்படின்னு இருக்குதுங்களா? நாடு. டுங்கிறது குசுடு துபுரில் முடியுது, அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து உயிர் நெடில் எழுத்தாக இருக்குது. அதாவது தனி நெடில் எழுத்தாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அது நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்னும் தன் வரலாற்று நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, சலீம் அலி. நெக்ஸ்ட்டு, இந்த சலீம் அலி என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னாக்கா பறவைகளின் மனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு, பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுக்கவும். பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுக்கவும் ஆன்சர் ஆப்ஷன் பி, கண்டு அடைதல் அப்படிங்கிறது பொருந்தாதது. மற்ற 3 ஆப்ஷனும் கரெக்டு. காட்டை சேர்தல், காலால் நடத்தல், காட்டுக்கு நடத்தல், அது எல்லாமே கால்நடையை குறிக்கக்கூடிய சொற்கள். நெக்ஸ்ட்டு, விருத்தப்பாவால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணி எழுதுனது திருத்தக்க தேவர். சீவக சிந்தாமணின்னு பார்த்தங்க அப்படின்னாக்கா 50 காப்பியங்களுள் ஒன்று. இது விருத்துப்பாக்கள் இயற்றப்பட்ட முதல் காப்பியம்னு சொல்லியிருக்காங்க. இளம்பகம் என்ற உட்பிரிவை கொண்டது. எத்தனை இளம்பகம் இருக்குதுன்னு பார்த்தங்க அப்படின்னாக்கா 13 இளம்பகங்களை கொண்டுள்ளது. இந்த சீவக சிந்தாமணி என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னாக்கா மணநூல் என்றும் சொல்லுவாங்க. மணநூல் எனவும் அழைக்கப்படும். அந்த சீவக சிந்தாமணி எழுதுனது திருத்தக்க தேவர். இவர் நரிவிருத்தம் அப்படின்ற நூலையும் எழுதியிருப்பார். நெக்ஸ்ட்டு, சரியான தொடரை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் டி, பொங்கல் பொங்கி வருவது போல் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கி பெருகும். நெக்ஸ்ட்டு, கல்லும் உலோகமும் செங்கல்லும் மரமும் என தொடங்கி சிற்ப தொழிலின் 10 உறுப்புகள் குறித்து கூறும் நூல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, திவாகர நிகண்டு.
வாய்க்கால் மீன்கள் 1995ஆம் ஆண்டில் பெற்ற பரிசு என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி தமிழ் வளர்ச்சித்துறையின் சிறந்த நூல் பரிசு. வாய்க்கால் மீன்களோட ஆசிரியர் யாருனாக்க வே. இறையன்பு. நெக்ஸ்ட்டு, அமைச்சர்களை காவிதி மாக்கள் என்றவர். ஆன்சர் ஆப்ஷன் சி மாங்குடி மருதனார். சங்க காலத்தில் தகடூர் என்று அழைக்கப்பட்ட ஊர் இன்று டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் பி தர்மபுரி. நெக்ஸ்ட்டு, புதிய அலகுகள் சேர்ப்பவர்களே ஒரு மானிடத்தின் வேண்டுகோள் என வேண்டுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி தேனரசன். தேனரசன் எழுதிய கவிதை நூல்கள்னு பார்த்தோங்க அப்படின்னாக்கா மண்வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம் போன்ற நூல்களை எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, 2 அடைமொழிகளை கொண்ட 10 பாட்டு நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி நெடுநல் வாடை. நெடுநல் வாடை 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. 188 அடிகளை கொண்டது. நெடுநல் வாடையை எழுதுனது யாருன்னு பார்த்தோங்க அப்படின்னாக்கா நக்கீரர். இந்த நூலோட பாட்டுடை தலைவன் பாண்டிய நெடுஞ்செழியன். இது ஏன் 2 அடைமொழிகளை கொண்டதுன்னு பார்த்தோங்க அப்படின்னாக்கா தலைவனை பிரிந்த தலைவிக்கு துன்ப மிகுதியால் நெடு வாடையாகவும், அடுத்தது போர் பாசறையில் இருக்கும் தலைவனுக்கு வெற்றி பெற ஏதுவான நல் வாடையாகவும் இருப்பதால் நெடுநல் வாடை என பெயர் பெற்றது. நெக்ஸ்ட்டு, உப்பு கடலை குடிக்கும் பூனை என்னும் நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார். இவர் கன்னிவாடி, குணச்சித்திரங்கள், உப்பு கடலை குடிக்கும் பூனை முதலிய நூல்களை இவர் எழுதியிருப்பார். இவர் எந்த மாவட்டத்தை சார்ந்தவர் அப்படின்னாக்கா திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். நெக்ஸ்ட்டு, கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி இத்தொடர் பயின்று வரும் நூல். ஆன்சர் ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள். நருந்தொகை என அழைக்கப்படும் நூல் இது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ வெற்றி வேர்க்கை. இந்த வெற்றி வேர்க்கை அப்படின்ற நூலை எழுதுனது யாருன்னு பார்த்தோங்க அப்படின்னாக்கா அதிவீரராம பாண்டியர். இவரை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னாக்கா சீவலமாறன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டப்பெயரும் இவருக்கு இருக்கு. இந்த காசிகாண்டம் அப்படின்ற நூலை எழுதுனது யாருன்னு பார்த்தோங்க அப்படின்னாக்கா அதிவீரராம பாண்டியர். காசிகாண்டம் அப்படிங்கிறது காசி நகரத்தின் பெருமைகளை கூறுகிற நூல் தான் காசிகாண்டம். அதிவீரராம பாண்டியர் எழுதிய நூல்கள்னு பார்த்தோங்க அப்படின்னாக்கா நைடதம், லிங்கபுராணம், வாயு சம்ஹிதை, திருக்கருவை அந்தாதி, கூர்மபுராணம் முதலிய நூல்களையும் எழுதியிருப்பார். நெக்ஸ்ட்டு, தூங்கி விழுந்தால் பூமி உனக்கு படுக்கையாகிறது, விழித்து நடந்தால் அதுவே உனக்கு பாதையாகிறது. கவிதைக்கு சொந்தக்காரர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி மு மேத்தா. மு மேத்தா எழுதிய நூல்கள்னு பார்த்தோங்க அப்படின்னாக்க சோழ நிலா, மகுட நிலா, ஊர்வலம், கண்ணீர் பூக்கள் அப்படின்ற நூல்களை எழுதியிருப்பாங்க. ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்னும் புதுக்கவிதை நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பார். நெக்ஸ்ட்டு, இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும் என்று குறிப்பிடும் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி பிங்கள நிகண்டு. நெக்ஸ்ட்டு, கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று, அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சியளிக்கும் ஒரு நெறிமுறையாகும். இக்கூற்று யாருடையது? ஆன்சர் ஆப்ஷன் பி விஜயலட்சுமி பண்டிட். நெக்ஸ்ட்டு, வறண்ட வாழ்வு துளிர்க்க மலை போல் வந்தாய் நீ மேற்கண்ட பாடலில் இடம்பெற்றுள்ள உவமையின் வகை. ஆன்சர் ஆப்ஷன் பி பயன் உவமை. நெக்ஸ்ட்டு, தவறான இணையை கண்டுபிடிக்கவும். தவறான இணைன்னு பார்த்தோங்க அப்படின்னாக்க ஆப்ஷன் சி பசு வண்டொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பசுன்னு பார்த்தோங்க அப்படின்னாக்க பா சு லாஸ்ட்டில் இருக்கக்கூடியது குசுறு துபரில் முடிஞ்சாலுமே முன்னாடி உள்ள எழுத்து தனி குறில் எழுத்தாக இருக்குது. தனி குறிலாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அது முற்றிய லுகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மற்ற ஆப்ஷன் பாருங்கள், மார்புன்னு இருக்குங்களா, மார்பு குசுறு துபரில் முடியுது, அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து எரு இடையின எழுத்து, அப்போ அது இடைத்தொடர் குற்றிய லுகரம். அரசுன்னு இருக்குங்களா, அரசு சூங்கிறது குசுறு துபரில் முடியுது, அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து ஒரு உயிர் எழுத்து, ராங்கிறது ஒரு உயிர் எழுத்து, அதனால் அது உயிர்த்தொடர் குற்றிய லுகரம். நெக்ஸ்ட்டு, பாகு கூங்கிறது குசுறு துபரில் முடியுது, அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து தனி நெடில் எழுத்தாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அது நெடில் தொடர் குற்றியல் உகரம். குற்றியல் உகரம் 6 வகைப்படும். ஸோ இந்த குற்றியல் உகரத்தில் 2 கேள்வி கேட்டுட்டாங்க. சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி சச்சிதானந்தன். நெக்ஸ்ட்டு, ஹைனாவையின் முதல் பெண் தலைவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ விஜயலட்சுமி பண்டிட். வடக்கு வீதி என்னும் சிறுகதை தொகுப்புக்காக 1999 இலங்கை அரசின் சாகித்ய பரிசை பெற்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆ முத்துலிங்கம்.
நெக்ஸ்ட்டு செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ காரல் கபெக். இவர் வந்து 1920 ஒரு நாடக நூல் எழுதியிருப்பாங்க. அந்த நாடகத்தில் வந்து முதல்ல வந்து ரோபோ என்ற வார்த்தையை வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணவர் வந்து இவர் தான், காரல் கபெக் தான். நெக்ஸ்ட்டு உலக பெருந்தலைவர் என்று போற்றப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரா இளங்குமரனார். நெக்ஸ்ட்டு வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் மாவும் பலாவும் சூழ் அடுத்து ஓங்கி தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் இப்பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம். நெக்ஸ்ட்டு மாமல்லபுரத்தில் இடம்பெறாத இடங்களை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தட்சிணமேரு. தட்சிணமேருங்கிறது வந்து தஞ்சை பெரிய கோவிலை தான் தட்சிணமேருன்னு சொல்லுவாங்க. தஞ்சை பெரிய பிரகதீஸ்வரர் ஆலயம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தாங்க அப்படின்னாக்க தஞ்சாவூரில் இருக்குது. மற்ற 3மே குகை கோயில், ஒற்றைக்கல் கோயில், குடைவரை கோயில், இது எல்லாமே மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடியது தான். குடைவரை கோயில் அப்படின்னாக்கா மாமல்லன் மகேந்திரவர்மன் தான் இந்த ஒரு கோயிலை வந்து குடைந்து கட்டினவர் வந்து மகேந்திரவர்மன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு உண்டாலம்மா இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் எய்வதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே என்னும் புறநானூற்று பாடலின் ஆசிரியர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி. இவர் வந்து புறநானூற்றில் ஒரு பாடலும் பரிபாடலில் ஒரு பாடலும் மொத்தம் 2 பாடல் தான் எழுதியிருப்பார்.